ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல முறை உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்ய வரும்போதெல்லாம் என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போனனே, இன்னைக்காவது நான் சொல்ற வந்ததை கேட்டியே, அதுவே எனக்கு சந்தோஷம். இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கும் வாக்கு சர்வ நிச்சயமாக உனக்கு பழித்தே தீரும். தகுதியற்ற இடத்தில் வைரம் இருந்தாலும் அதை பார்க்குறவங்க சாதாரண பளிச்சிருன்னு இருக்கக்கூடிய நல்ல கல்லுன்னு தான் நடப்பாங்க. நீ வைரம் என்பது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தெரியும்படியும் நீ பளபளப்பா ஜொலி ஜொலிப்பா மாறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். தகுதியான நல்ல மனிதர்கள் சாதாரண கல்லை கூட பத்திரமா வைரம் மாதிரி பாதுகாப்பாங்க. ஆனால் தகுதியற்ற மனிதர்கள் தான் வைரமாக இருக்கக்கூடிய உன்னை அலட்சியமா நினைச்சு உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நடத்தி தர்றதுக்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என்னடா நம்ம ஒன்று ஆசைப்பட்டா நடக்கிறதெல்லாம் வேறொன்னா இருக்கே, என்னடா இது வாழ்க்கை, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்படாத. உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சீனா கண்டிப்பா நீ விரும்பிய அனைத்தும் தானாக உன் கைகளில் வந்து சேரும். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் ஒரே நேரத்தில் உன் கைகளில் நான் கொடுத்துட மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கான அனைத்தையும் அழகாக நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ ஒவ்வொரு முறையும் உன் செயல்களை மட்டும் சிறப்பாக கவனமாக செஞ்சு முடி. உன் மனசு தெளிவோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் சரியாக செயல்பட முடியும். எல்லா பிரச்சனைகளையும் இந்த வராகி அம்மா நேரடியாக வந்து தீர்க்க மாட்டேன். ஆனால் ஓம் மூலமா ஓம் மனசுக்குள்ளேயே அதை சரி செய்வதற்கான வழிகளை உணர வைப்பேன். நீ நல்லா யோசிச்சினா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உனக்குள்ளேயே தீர்வு உண்டாகும் என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, காலம் மாற மாற நீ அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமாக நடந்துக்கிட்டீன்னா அவங்க அப்புறம் உன்கிட்ட எதையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வருத்தத்தை வச்சுக்கிட்டு மன அழுத்தத்தோடு வாழ வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டமாக நடந்துக்கிட்டீன்னா, அதாவது கடினமாக அவங்கக்கிட்ட ரொம்ப முறைப்போட அவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேசாமல் நடந்து கொள்ளும்போது அவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீ எந்த அளவுக்கு உன் குடும்பத்தில் உள்ளவங்க மேலே அன்பும் பாசத்தோடும் இருக்கிறாய் என இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் நல்ல மனசை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீ அன்போடு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். எப்போதும் எல்லா இடங்களிலும் நீ நேர்மையாக இருக்கிறதாலேயே உனக்கு நிறைய பகையாளிகளும் எதிரிகளும் உண்டாகிறார்கள். பணத்தை சம்பாதிக்கிறையோ இல்லையோ, நிறைய பகையை சம்பாதிச்சு வச்சிருக்க. எப்போதும் கவனமாரு. நேர்மையாக உண்மையாக இருக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அப்படி இருக்கும்போது சுற்றி வர்ற எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அந்த விவேகமும் புத்திசாலித்தனமும் தைரியமும் கூட உனக்குள்ள இருக்கட்டும். நீ எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை நேசி. அந்த முதலாளியை நேசித்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ வேலைக்கு உண்மையாக இருந்தால் உன் வேலையை சரியாக செஞ்சினாலே அதற்குரிய மரியாதை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ வேலை செய்கிற இடத்துல அந்த முதலாளி உன்னை பெருசாக மதிக்கலைனாலும் அடுத்த இடத்துல உனக்கான மதிப்பும் மரியாதையும் இன்னொருவர் மூலமாக தானாக உன்னை வந்து சேரும். ஏன்னா எந்த ஒரு முதலாளியும் தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள முழுசாக நேசிப்பாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி யோசித்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உன் வேலையை நீ சரியாக நேசித்து சிறப்பாக உன்னுடைய கடமைகளை செஞ்சினா அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் ஏதாவது ஒரு முதலாளி மூலமாக என்னைக்காவது உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உன் வீடு தேடி வந்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்க போகும் இந்த வராகி அம்மா நீ திட்டமிட்ட எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உனக்கு பண வரவு அதிகரிக்கும்படியும் குபேர யோகம் உன் வாழ்வில் உண்டாகும்படியும் செய்ய போகிறேன். இந்த நாள் இன்று முதல் உனக்கான நல்ல நாளாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையவே மிக சிறப்பான நாளாக நான் மாற்ற போகிறேன். இந்த நாளில் நீ தொடங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக முன்னேற்றமாக மன நிறைவுக்குரியதாக மகிழ்ச்சியானதாக மாறும். நீ எப்போதும் நிறைவான மனசோட எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கு. எதை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நல்லா யோசிக்கணும். யோசித்து நல்ல முடிவாக எடுத்துட்டு அது நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ செயலில் இறங்கும்போது அந்த காரியம் நீ நினச்சதற்கான பலனை கண்டிப்பாக உனக்கு கொடுக்கும்.
உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. இன்று முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதாகவே இருக்கும்படி நான் செய்ய போறேன். நீ கேட்பது யாவற்றையும் உனக்காக நான் அள்ளி அள்ளி தருவேன். என்னை தஞ்சமடைந்து என்னை நம்பி வந்த உன்னை நான் கண்டுக்காம கவனிக்காம விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இப்போதைக்கு நீ கேட்டதை நான் உனக்கு கொடுப்பதில் கொஞ்சம் தாமதம் செஞ்சிருக்கனே தவிர நீ கேட்டதை தராம விட்டுற மாட்டேன். என்னை முழுமையாக நம்பும் உன் வாழ்க்கையில இனி வழித்துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் நான் வரப்போறேன். உனக்கு எந்த தீங்கும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போறேன். உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு. உன் முயற்சிக்கேற்ற பலனை மிக பெருசாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ தொடர்ந்து முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் மாபெரும் வெற்றி வந்து சேரும். உன் வீட்டில் உள்ளவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையை பற்றி என்னிடம் சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக சரியாகணும்னு கேட்டாய் அல்லவா? அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும். உன் வேலையில் உனக்கான முயற்சிகளில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன். நல்ல மனிதர்களை நீ சந்திக்கும்படி அதற்குரிய ஏற்பாடுகளை நான் செய்ய போகிறேன். நல்ல மனிதர்களை சந்தித்து அதன் மூலமாக உனக்கு நல்வாழ்க்கை அமையப்போகுது. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் எல்லாவற்றையும் அனுசரித்து கடந்து போகிறாய். அந்த உன்னுடைய நல்ல மனசும் உன்னுடைய எண்ணமும் பிடிச்சு போய்தான் இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வதற்காக தினமும் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். சில இடங்களில் போகும்போது விபத்துகளோ அல்லது மிகப்பெரிய விவாதங்களோ உறவுகள் மூலம் ஏற்பட்டு பிரிவினை வந்தாலும் அதை நினச்சிக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஏதாவது ஒரு சில விஷயம் எக்கு தப்பா நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும்போது அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கடந்து வந்துதான் வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. என் கரங்கள் கொண்டு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நானே செஞ்சு முடிப்பேன். எப்போதும் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினா மட்டும்தான் உன் வாழ்க்கை நரக வேதனையுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். எதை யோசித்தாலும் எதை எடுக்கிறதா இருந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் செஞ்சாலும் சரியானதை சிறப்பாக செய்ய பழகு. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக பலன் கிடைச்சே தீரும். உன்னுடைய விடாமுயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்யும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டாகும். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட அவசியமே இல்லை. நீ தைரியமாக இருக்கணும், மனதிடத்தோடு உறுதியாக இருக்கணும். உனக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நல்லவற்றை நானே நடத்தி கொடுக்குறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் துன்பங்களுக்கு தீர்வை கொடுத்து உன் மன வலிக்கும் வேதனைக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன். நீ வடிக்கும் கண்ணீரை எல்லாம் நான் இப்போதே முடிய வச்சிடுறேன் என் செல்லமே. உன் கண்ணீர் வடிந்து வற்றிய பிறகு இந்த வராகி அம்மாவின் கரங்கள் மூலமாக உன்னை மீட்டெடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். கடந்த காலத்தில் அப்படி இருந்துட்டோமே நினச்சி கவலைப்படாத. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அது உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கடந்த காலம் ஒருபோதும் உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் இருக்காது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதையும் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க அப்படி நடந்துக்கும் போது நீ எப்படி நடந்துக்கணுன்ற அந்த அனுபவ பாடத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். மனித வாழ்க்கையில் புரிதல் மிகவும் அவசியம். ஒருத்தரை பற்றிய புரிதல் ஒருவருக்கு தெளிவாக இல்லாட்டி இந்த உலகத்தில் யாருமே மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். அடுத்தவங்கள பார்த்து போட்டி கொள்ளாமல் பொறாமைப்படாமல் உன்கிட்ட இருக்கிறத வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இந்த உலக வாழ்வில் நீ யாரையும் அவ்வளவு சுலபமாக குறைவாக எடை போட்டுடாதே. யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரையும் எப்போதும்
தனித்துவமிக்க உயர்வான ஆளாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிற இந்த வராகி அம்மா உனக்கான உதவியை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எத்தனை காலதாமதமானாலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு அதிகமாக என்னை நோக்கி நெருங்கி வருகிறாயோ, இறைபக்தியை அதிகமாக எனக்கு செலுத்துகிறாயோ, அந்த அளவுக்கு நான் என்னுடைய சக்தியை உன் வாழ்வில் அள்ளி கொடுப்பேன். என்னுடைய ஆசீர்வாதங்களும் சக்திகளும் உனக்கு அதிகமாகி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை நினச்சி கவலைப்படாதே. உன்னால் முடியாதவற்றை பெறுவதற்கு இந்த வராகி அம்மாவை மட்டும் நம்பு. முயற்சி நீ செஞ்சும் கூட நீ ஆசைப்பட்டது கிடைக்கல, நினச்சது நடக்கலைனா, என்னை முழுசாக நம்புனா உன் வாழ்க்கையில் நீ நினச்சத நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் நேர்மையான நல்ல மனசுக்கு நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நீ அளவுக்கு மீறிய கஷ்டங்களை பார்த்ததால் தான் இப்போது உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் தரணும்னு முடிவெடுத்து நான் உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இரு. எதா இருந்தாலும் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை உனக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றுவாங்க, ஒரு சிலர் உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, ஒரு சிலர் அழுக வைப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா இது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். என்னை வணங்கும் உன் வாழ்வில் இனி எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நினச்சி நீ துவண்டு போகாதே. நடப்பது எல்லாம் உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கோ. சகல வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். இந்த உலகத்தில் முயற்சி செஞ்சு தோத்தவங்க இருக்காங்க, ஆனால் வராகி அம்மாவை நம்பி வணங்கி தோற்று போனவர்கள் யாருமே இல்லை என் செல்லமே. நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்திலும் கெட்டதையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். நல்லது நடந்தால் சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டே போக பழகு. கெட்டது நடக்கும்போது அதை கண்டுக்காமல் நைஸாக அதை விட்டு விலகி போக பழகு. எதையாவது யோசித்து வாடி வருத்தப்பட்டு நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருப்பது தான் உனக்கு சரியாக இருக்கும். நதி நீர் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அதற்கு உரிய கடலை போய் சேர்கிறதோ அதே போல் நீயும் அனுசரித்து வாழ்க்கையை வாழும்போது மகிழ்ச்சியாக மனநிறைவோடு உன்னால் வாழ முடியும். உருவங்கள் பல இருந்தாலும் உன் உள்ளத்தில் என்றென்றும் நீக்கமர நிறைந்திருப்பது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை தோக்க விடாது. என் உத்தரவு படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் நம்பிக்கையை பலப்படுத்தி உனக்கான சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் உன் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ நடந்து கொண்டால் எல்லாமே நன்மையாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் நீயே யோசிக்கும் விதமாக, எப்படி நடந்ததுன்னு வியக்கும் விதமாக உனக்கு ஒரு அற்புதத்தை காட்டப் போகிறேன். இனி எப்போதும் நீ வருத்தப்படும்படி எதுவும் நடக்காது. எல்லாவற்றையும் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கை வீணாக போயிடுச்சுன்னு மட்டும் நீ நினைக்காத. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதிர்மறையாக யோசிப்பதை கூட சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ யாரையும் கடிஞ்சொற்கள் தோண்டு திட்டுவதோ யாரையும் எதிர்த்து பேசுவதோ வேண்டாம். உன் வாழ்க்கையில் அவங்க உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என எண்ணிக்கொண்டு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச பழகு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகில் எல்லாரும் சமம்தான். முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லதையே செஞ்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகவில்லை என் தங்கமே. உன்னுடைய எதிர்மறையான அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு தடுத்து உனக்கு நேர்மறையான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. என் உத்தரவு இல்லாமல்
உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நீ பதட்டப்படும்படியோ பயப்படும்படியோ தப்பான விஷயங்கள் தவறாக நடந்து போகாம இந்த வராகி அம்மா என் அருள் கொண்டு உனக்கான அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். என்னை மனசில் நினச்சி வழிபடும் உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரும்.